Some பார்க்கலாம். A centrifugal pump delivers water against a net head of 14.5 meter and a design speed of 1000 rpm. The vanes are curved back to an angle of 30 degree with the periphery. The impeller diameter is 300 mm and the outlet width is 50 mm. So determine the discharge of the pump if manometric efficiency is 95%. இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெட் ஹெட் கொடுத்துருக்காங்க. ஹச் இஸ் ஈக்குவல் டு 14.5 மீட்டர். நெக்ஸ்ட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அது நம்ம டினோட்டட் வந்து என்ல டினோட் பண்றோம் 1000 rpm. த வெயின்ஸ் ஆர் கர்வ்டு பேக். ஓகேவா? ஸோ கர்வ்டு பேக் அப்படின்னா நம்ம 5 ஓகேவா? அதை வந்து அட் த அவுட்லெட் தான். ஸோ அதனால 5 நம்ம டினோட் பண்றோம் 30 டிகிரி. ஸோ த இம்பல்லர் டயமீட்டர் இஸ் 300 mm. ஸோ 300 mm அண்ட் அவுட்லெட் வித். அப்போ இந்த டயமீட்டரும் எப்படிதான் இருக்கும்? அவுட்லெட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால D2 பிகாஸ் இங்க அவுட்லெட் வித் கொடுத்துருக்காங்க. அப்போ டயமீட்டரும் கண்டிப்பா அவுட்லெட்ல தான் நமக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அதனால D2 300 வித் B2 வந்து 50 mm. வித்னா B. ஓகேவா? ஸோ 50 mm. டிட்டர்மைன் த டிஸ்சார்ஜ் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. Q கேட்டிருக்காங்க. ஸோ மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி வந்து 95% கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரிஃபிகல் பம்ப்னா நீங்க இந்த டயக்ராம் நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டிஸ்சார்ஜ் கேட்டிருக்கிறதுனால Q உடைய ஃபார்முலா பை இன்டூ D2 இன்டூ B2 இன்டூ VF2. ஓகேவா? அதுல U2 உடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா எந்த சென்ட்ரிஃபியூகல் சம் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் இங்க U2 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ பை இன்டூ D2 இன்டூ N டிவைடட் பை 60. ஸோ பை D2 உடைய வேல்யூ நமக்கு தெரியும். இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பை 1000. ஓகேவா? ஸோ 0.3 ஸ்பீட் உடைய வேல்யூ 1000 டிவைட் பை 60 கால்குலேட் பண்ணா நமக்கு U2 உடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸோ மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி உடைய ஃபார்முலா GHM டிவைடட் பை VW2 இன்டூ U2. இதுல நமக்கு U2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். G உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 9.81. H வந்து ஹெட் உடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இந்த VW2 தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த பட் மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி நமக்கு தெரியும். ஸோ அதுதான் என்னது 95%. அப்போ 0.95 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு VW2 உடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால நமக்கு D2 தெரியும், B2 நமக்கு தெரியும். ஸோ VF2 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு tan phi இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து அவுட்லெட்டோடைய ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ tan phi. ஸோ இங்க பாருங்க tan phi உடைய வேல்யூ tan phi என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ VF2 டிவைடட் பை U2 நமக்கு இந்த கேப் தான் நமக்கு வேணும். அப்போ U2ல இருந்து VW2 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. அதில் VF2 நமக்கு தெரியாது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். tan phi இன்டூ U2 மைனஸ் VW2 பிகாஸ் இது எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் தெரியும். ஸோ 5 உடைய வேல்யூ 30 டிகிரி, U2 உடைய வேல்யூ 15.70, VW2 உடைய வேல்யூ 9.54. நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு VF2 உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு Q உடைய ஃபார்முலா டிஸ்சார்ஜ் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. பை D2 உடைய வேல்யூ கிவனில் கொடுத்துருக்காங்க, B2 உடைய வேல்யூ கிவனில் கொடுத்துருக்காங்க. VF2 உடைய வேல்யூ வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ Q உடைய யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.